எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் செய்து காட்ட போறது பிரண்டை துவையல் தான் செய்து காமிக்க போறேன். இந்த பிரண்டை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கையில நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா இது நல்லா அரிக்கும். அதனால இப்படி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் கிளீன் பண்றதை காமிச்சிடுறேன். இது போல கட் பண்ணிக்கோங்க. இந்த இலை இருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க, இது தேவையில்லை. 4 முனையில இருந்து அப்படியே இதை நார் எடுத்துருங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். பிரண்டை முழுவதும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இது போல எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் 8 காய்ந்த மிளகாய் இருக்கு, அது சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு வந்து ஒரு 8 பல் பூண்டு நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கட்டும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை சேர்த்துடலாம். ஒரு சின்ன தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அது சேர்த்துடலாம். இது 2 டீஸ்பூன் எள்ளு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ தேங்காய் துருவல் 2 சில்லு போல அதையும் இதில் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க, 1/4 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கம்ப்ளீட்டா ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டிராப் கூட தண்ணியை ஊத்தல, அரைச்சி இது போல எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம துவையல் வந்து தாளிக்க போறோம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. துவையலில் சேர்த்துடலாம். பிரண்டை துவையல் ரெடி. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து இந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க. யாருக்கு வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக நான் இது செய்து காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான், இது ரொம்ப நல்லது. முட்டி வலியெல்லாம் சரியாயிடும். பிரண்டை துவையல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.